எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 34வது ஸ்தோத்திரம். 34வது ஸ்தோத்திரம் என்னன்னா, இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட சிகண்டி நகுஷோ விஷ குரோதகா குரோதகிருத்கர்த்தா விஸ்வபாகுர் மகீதரக. இதுதான் இன்னி ஸ்லோகம். இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட சிகண்டி நவுஷோ விஷ குரோதகா குரோத கிருத்கர்த்தா விஸ்வபாகுர் மகீதரக. இதான் இன்னிது. எப்படி சொல்லணும்னா, இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட சிகண்டி நகுஷோ விஷ குரோதகா குரோத கிருத்கர்த்தா விஸ்வபாகுர் மகீதரக சொல்லணும். இதை சொல்லும்போது இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட சிகண்டி நகுஷோ விஷ குரோதகா குரோத கிருத்கர்த்தா விஸ்வபாகுர் மகீதரக அப்படி சொல்லணும். அதுதான் இதனோட ப்ரொசீஜர். அப்படி சொல்லணுன்றது. இதனோட அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இஷ்டோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இஷ்டோ விசிஷ்டன்னு இருக்கும். இஷ்டோ அவிசிஷ்டன்னு அர்த்தம். அது இஷ்டன்னா விருப்பப்படுறது. இஷ்டம்னு சொல்கிறோமே, அதை விருப்பப்படுறது. அவிசிஷ்டன்னா எல்லாராலையும் விரும்பப்படுபவர். அவிசிஷ்டன்னா எல்லாராலையும் விரும்பப்படுபவன் அப்படி. இஷ்டோ அவிசிஷ்டன்னா எல்லாராலையும் விரும்பப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இஷ்டம்னா விரும்புதல், விருப்பமானவன், அதாவது எல்லாரையும் விரும்புறவன். இஷ்டம்ன்றது விருப்பப்படுறது. இஷ்டம்ன்றதுல எல்லாரையும் விரும்புறவன். அவிசிஷ்டன்றது எல்லாராலையும் விரும்பப்படுபவன். எல்லாரையும் விரும்புபவனால் எல்லாராலும் விரும்பப்படுபவன் அர்த்தம். கரெக்ட் அர்த்தம் அதான். எல்லாரையும் விரும்புபவனால் எல்லாராலும் விரும்பப்படுபவன் அப்படிங்கிற அர்த்தம். இது ஒரே நாமம், திருநாமம். சிஷ்டேஷ்டன்னா சிஷ்ட பிளஸ் இஷ்ட. சிஷ்டன்னா ஞானிகள், சிஷ்டர்கள்ன்றோம் இல்லையா, பெருமாளோட பக்தர்கள், ஞானிகள். சிஷ்டோ சிஷ்ட இஷ்ட சிஷ்டேஷ்ட அது சிஷ்ட இஷ்ட. சிஷ்டன்றது ஞானிகள், இஷ்டன்னா ஞானிகளால் விரும்பப்படுவோம்னு அர்த்தம். அப்புறம் சிகண்டி. சிகண்டின்றதுக்கு சிகண்டி ஒரு தலைக்கு அணிய ஆபரணம். அது சிகண்டின்றது ஒரு தலைக்கு அணிகிற ஆபரணம். அந்த தலையில சிகண்டிங்கிற அந்த ஆபரணத்தை அணிந்திருப்போரா இவர். இது இவர் சொன்னது, ஆதிசங்கரர் சொன்னது. இது இவர் என்ன சொல்றார், பராசரப்பட்டர் சிகண்டி சீன்றது வேற, சி கண்டி அப்படின்னு பிரிச்சுட்டார். சீன்றது சிறந்தன்னு அர்த்தம். கண்டின்னா வெல்லுதல். சிகண்டின்னா யாராலும் வெல்ல முடியாத சிறந்த வீரன் அர்த்தம். சிகண்டி சிறந்த வீரன். கண்டின்னா யாராலும் வெல்ல முடியாத சிறந்த வீரன் அர்த்தம். இது பராசரப்பட்டர் சொல்லிருக்க. இதுல சத்தியசந்த தீர்த்தரும் அந்த தலைக்கு அடிகள் அப்படின்னா அந்த தலைக்கு அந்த அடிகள் அறிஞ்சிட்டு இருக்கா, சிகண்டின் அணிகள் அறிஞ்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்றேன். நகுஷ அடுத்தது. நகுஷன்றது என்னன்னா, குஷன்னா கட்டுப்படாம இருக்குது, குஷன்னா கட்டுப்படாம தெரியுது, நகுஷன்னா கட்டுப்படுறது. குஷன்னா கட்டுப்படாமை. தன் மாய, அதான் நகுஷன்னா இந்த இடத்துல தன் மாயையால் உலகை கட்டுப்படுத்துபவன், தன்னுடைய மாயையால் உலகை கட்டுப்படுத்தவன் அர்த்தம். சிகண்டி நகுஷோ விஷகா. விஷகான்றதுக்கு வான்னா விருப்பம், ருஷன்னா தருதல். அதான் ருஷன்னா கொடுக்கறது, வான்னா விருப்பம். அதாவது இதுல இங்க எப்படி எடுத்துக்கணும்னா, அடியார்கள் விரும்புவதை தருபவன். அடியார்கள் விரும்புவதை விருப்பம், ருஷன்னா தருபவன். அடியார்கள் விரும்புவதை தருபவன் அப்படின்னு அர்த்தம். குரோதகா. குரோதன்னா தீமை, குரோதம்னா தீமை தெரியும் உங்களுக்கு. ஹான்னா அழிக்கிறது, தீமையை அழிப்பவன். அடியார்களுக்கு ஏற்படும் தீமைகளை அழிப்பவன் அப்படின்னா, அடியார்களுக்கு தீமை எங்க ஏற்படுது, தீயவர்களாகிய ராட்சசர்களால் தான் இருக்குது. அதனால ராட்சசர்களை அழிப்பவன்
இவர் சொல்றார் சத்தியசந்த தீர்த்தர். இவர் வெறும் தீமைகளை அழிப்பவர்னு சொல்லிட்டார். அது கரெக்டா இருக்கு. தீமைகளை அழிப்பவர்ன்றதே தீமைன்றதே எல்லா விதமான தீமையும் அதுல வந்துடுறது இல்லையா? அதனால ஆதிசங்கரர் தீமைகளை அழிப்பவர்னு சொல்லியிருக்காரு. அது பொருந்தும் எல்லாத்துக்கும். குரோத கிருத்து அடுத்தது குரோதகா குரோத கிருத்து. குரோத கிருத்துன்றது குரோதன்னா கோபம், குரோதன்னா தீமைன்னு ஒண்ணு, குரோதன்னா கோபம் ஒண்ணு, கிருத்துனா காரியம். தீமைகளை கண்டு வெகுண்டு எழுந்து அழிப்பவன். இதுதான் இந்த தீமையை தான் முன்னாடி சொல்லியிருக்காருங்க. புரியுதா உங்களுக்கு? முதல் வார்த்தை முதலோட பேர் வெளில பாத்தீங்கன்னா குரோதகான்றது தீமை, தீயவர்களை வெல்லுபவன்றது சொல்லியிருக்காரு இல்லையா? குரோத கிருத்துனா அது மாதிரி அந்த தீயவர்களை கண்டா, அடியார்களுக்கு தீமை செய்வர்களை கண்டா கோபம் கோபம் வருமா. குரோத கிருத்துனா காரியம், தீமைகளை கண்டு வெகுண்டு எழுந்து அழிப்பவன். கோபமா அந்த காரியத்தை செய்வாராம். என்னோட அடியவர்களுக்கா நீ கெடுதலை பண்ற அப்படின்ட்டு அந்த கோபத்தோட போய் அவளை அழிப்பாளாம். அதான் குரோத கிருத்து. குரோத கிருத்து எதுக்குன்னா, முன்னாடி அந்த குரோதகா அடியார்களுக்கு தீமை செய்யவனுக்கு குரோத கிருத்து, அவனை அந்த மாதிரி அழிப்பாரான். குரோத கிருத்துன்னு போய் தீமைகளை கண்டு வெகுண்டு எழுந்து போய் அழிப்பு வரான். கர்த்தா இதுக்கெல்லாம் தலைவன். இப்ப இது 3 வரைக்கும் லிங்க் இருக்கு. 3 பேருக்கும் லிங்க் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. 3 பேருக்கும் தொடர்பு இருக்கு. குரோதகான்றதுக்கு தீமையை வெல்பவன், தீயவர்களை வெல்பவன் அர்த்தம். குரோத கிருத்துனா அடியார்களுக்கு தீமை செய்யறான் இல்லையா? குரோத கிருத்துனா உங்களுக்கு என்ன வெறும் குரோத கிருத்துன்றது புரியாது. கோபமா காரியம் செய்யறவன் அர்த்தம். குரோத கிருத்துன்றது வெறும் கோபமா காரியங்களை செய்யறவன் அர்த்தம். கோபமா வெகுண்டு எழுந்து அழிப்பவன் அர்த்தம். யார? அதுதான் குரோதகான்னு முதல்ல கொடுத்துருக்கா பாருங்க. அது அடியார்களுக்கு தீமை செய்யறவங்களை குரோதகா. குரோத கிருத்துன்றது வெகுண்டு எழுந்து அழிக்கிறான். அடியார்களுக்கு தீமை செய்யப்படுற வெகுண்டு எழுந்து அழிப்பவர். கர்த்தா மேற்கூறிய செயல்களுக்கு தலைவன். இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நடத்தி காட்டுவோம். அதாவது அடியார்களுக்கு தீமை வரும்போது அது அந்த தீமையை அழிக்கிறதுக்கு தலைமை ஏற்று நடத்தி அந்த தீமையை அழிப்பவன் அர்த்தம். அதான் அது கர்த்தான்னு அதுக்கெல்லாம் காரணமா இருப்பவன், தலைவன் அப்படி எடுத்து அழைப்பவன். விஸ்வபாகு. விஸ்வபாகுன்றது விஸ்வன்னா சிறந்த, விஸ்வன்றது சிறந்த, பாகுன்னா கைகள், சிறந்த நீண்ட கைகளை உடையவன் அர்த்தம். பாகுன்றது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருவோம், கைகள். விஸ்வபாகு. மகீதர. மகின்னா பூமி, தரன்னா போட்டுக்கிறது, அணிதல். பூமியை தன் முகத்தில் அணிந்தவன். பூமியை தண்ணில் அணிந்தவன் எடுத்துக்கணும். அதை பூமியை தண்ணில் அணிந்தவன்னா யாரு? வராக அவதாரம். பூமியை அந்த இதுல தூக்கின்னு வராரு இல்லையா? அதான் பூமியை தன் முகத்தில் அணிந்தவன் அப்படின்னு எடுத்துக்கணும். பூமியை தண்ணில் அணிந்தவன் அதாவது வராக அவதாரம். அதை சொல்றாங்க. அதோட இது முடியறது. 34 முடியறது. 34 நேற்றுக்கு நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? 308 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 309 இஷ்டோ விசிஷ்ட, 10 சிஷ்யேஷ்ட, 310 சிஷ்யேஷ்ட, 311 சிகண்டி, 312 நகுஷ, 313 விஷ, 314 குரோதக, 315 குரோதகத், 316 கர்த்தா, 315 குரோதகத், 316 கர்த்தா, 317 விஸ்வபாகு, 318 மகீதரகா. அப்ப இது எத்தனை ஆறுது உங்களுக்கு? 310 318 வரைக்கும் 9 ஸ்லோகம், 9 ஸ்தோத்திரம். இன்னைக்கு 309 சாரி 309 318 வரைக்கும் 10 ஸ்தோத்திரம் இன்னைக்கு இல்லையா? 10 ஸ்தோத்திரம், 10 பேர் திருநாமம். சகசநாமத்துல 10 திருநாமம் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். 34வது ஸ்லோகத்துல 10 திருநாமம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். 34 ஸ்லோகம் வரைக்கும் 318 திருநாமங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். 334 மட்டும் 10 பேருக்கு 10 திருநாமங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். 34 ஸ்தோத்திரங்கள்ல இது வரைக்கும் அந்த 34 ஸ்தோத்திரங்கள்ல 318 பேர் நம்ம தெரிஞ்சுட்டோம். தேங்க்யூ.